வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நான் இந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். நான் யாரையும் பண்ணவும் சொல்லவும் மாட்டேன். நான் வழக்கமாக என்கரேஜ் பண்ணாத ஒரு விஷயம். பட் இன்னைக்கு சாமிகிட்ட கேட்டேன், சாமி இது சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே காட் பெர்மிஷன். ஸோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் போன வாரம் அதாவது டிசம்பர் 7, 8 மெட்ராஸில் இருந்தேன். இதுக்கு பிராணிக் ஹீலிங்கினுடைய அர்ஹாட்டிக் ப்ரிப்பரேட்டரி லெவல் கிளாஸ்க்கு. ஸோ அதில் வந்து நாள் முழுக்க அவங்க அப்படி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ முதல் நாளினுடைய அந்த கடைசி பகுதியில் நம்ம குண்டலினி யோகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வகையான பயிற்சி அதில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பயிற்சியை எடுத்தோம் அப்படின்னு பாருங்களேன். அதே போல் 2வது நாளும் 8ஆம் தேதியும் அந்த சாயங்கால நேரத்தில் அந்த குண்டலினி யோகத்துக்கு உண்டான அந்த பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து வரும். ஸோ இதுதான் அதனுடைய ஒரு அஜெண்டா. பட் அடிஷ்னலாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறத பண்ணும் பொழுது ஒரு சில காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நான் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என்னுடைய கற்பனையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். இது வந்து எதையோ பார்த்ததனுடைய ஞாபகங்களாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து இது பார்த்தது என்னமோ அப்படி பயங்கர அதெல்லாம் ஒன்றும் பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நான் அந்த பார்த்த காட்சிகள் எதுவுமே இதற்கு முன்னதாக நான் பார்த்தது கிடையாது. அதாவது நம்ம பிக்சர்ஸில் வந்து ஒரு யூனிவர்ஸையோ கேலக்ஸியோ இல்லை வேறு ஏதோ பிளானட்டையோ பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அது இல்லைன்னு சொன்னால் அது அப்பட்டமான பொய். அதெல்லாம் பார்த்துருப்போம், இல்லைன்னு சொல்ல. பட் அந்த இடத்துல நான் பார்த்த ஒரு காட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது போல் அதற்கு ஒப்பாக எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஞாபகத்திலேருந்து அது ரீக்ரியேட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். கற்பனையாக இருக்கலாமா, முன்னாடி இருந்ததை வச்சு கற்பனையாக இருக்கலாமான்னு கேட்டால் முன்ன சொன்ன மாதிரி இருக்கலாமா இருக்கும். பட் எனக்கு அது கற்பனையாக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கற்பனை செய்கிறேன்னா நான் கற்பனை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தன்மை இல்லை. என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலன்களினுடைய உணர்வுகள் முழுக்க மறந்து போய் வேற ஒரு நிலையில் இருந்து தான் பார்த்தேன். ஸோ கற்பனைக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை, இருந்தாலும் தர்க்கத்திற்கு உட்பட்டது. ஸோ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பட் என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, நான் பார்த்தேன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல் நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த ப்ராக்டிஸில் உட்காந்துருக்கும்பொழுது எடுத்தோடனே இன்னொன்னையும் சொல்லிட்டு போயிடுறேன். இது அந்த ப்ராக்டிஸ்னால உடனே தான் அப்படியே நமக்கு அந்த ஒரு மாறுதல் அப்படிங்கிற நடந்தாலும் இந்த ஹாலில் ஏறத்தாழ ஒரு 125 பேர் பக்கம் இருந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான அனுபவங்கள் இருந்தது. இப்போ நான் சொல்லக்கூடியது எனக்கு மட்டுமே ஏற்பட்ட அனுபவம், சரிங்களா? ஸோ இது அந்த நேரத்தில் அந்த பயிற்சினால் மட்டும்தான் நடந்தது அப்படின்னு கேட்டால் இல்லை. இவ்வளோ வருஷம் நம்ம வந்து ஆத்ம விசாரணை பண்ணியிருக்கோம், நிறைய வகையான பயிற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய உடல் நிலையும் மனோநிலையும் ஒரு மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. ஸோ நம்மளுடைய குருகிட்ட வந்து தொடர்ந்து அந்த ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாமே அக்குமுலேட் ஆகி அந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறதையும் ஒரு நல்ல ஒரு விஷன் ஒரு காட்சி அப்படிங்கிறது கிடச்சிது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அங்கே 125 பேர் பக்கம் பண்ணாங்க, எல்லாருக்குமே இந்த ஒரு காட்சி கிடைக்கல. ஸோ அதனால் அப்படியும் மனசில் நம்ம வச்சுக்கணும். சரி, ஸோ அந்த முதல் பயிற்சி அப்படிங்கிறத எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல அப்படியே மைண்ட் வந்து கொஞ்சம் கச்சகச்சான்னு இருந்தது. ஏன்னா ஹால் எப்படி இருக்குன்னு தெரியும், நம்ம கூட யார் உட்காந்துட்ருக்கான்னு தெரியும், மேலே லைட் எப்படி இருக்குன்னு தெரியும், ட்ரெயினர் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், அது எல்லாமே தெரியும். கண்ணை மூடினாலுமே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம் இல்லையா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் தெரியும். ஸோ மனசு வந்து புத்தி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் ஓயறதுக்கு, அப்புறம் நம்மளுடைய எண்ணங்கள் எழுவது அப்படிங்கிறது ஓயறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம ஒன்றும் போகநாதராக உட்காந்தோன்னா அடுத்த செகண்டில் இதுக்கு போகிறதுக்கு இல்லை. ஸோ அந்த எண்ணங்கள் அப்படியே ஓயும்போது அது கொஞ்சம் நேரம் ஆச்சு. அந்த ஆகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே முதல்ல கையை கூப்பி 2, 3 படிநிலைகளில் 3, 4, 5 படிநிலைகளில் கை இப்படி கூப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம சாமி கும்பிட்றோம்ல கையை தூக்கி. ஸோ அப்படி கொண்டு வரும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பளீர்னு ஒரு வெள்ளை ஒளி அப்படிங்கிறது தெரிஞ்சு. சித்தர்கள் சொல்லுவாங்க, கண்ணொளியோ கூசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னக்கூடிய அளவுக்கு அது பளீர்னு இருந்தான்னா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு ஒயிட் லைட் வந்து நார்மலாக நம்மளுடைய கண் பார்வையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பார்க்க முடியாது, சரிங்களா? அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு ஒயிட் லைட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தது. கண்மொழி தான் உட்காந்துட்ருக்கோம். அந்த கை இப்படி கொண்டு வரும்பொழுது அந்த ஒயிட் லைட் வந்துடுச்சு. ஸோ அதில் அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது மற்ற எந்த விதமான ஒரு எண்ண அலைகள் அப்படிங்கிறது அப்படியே டவுன் ஆகிடுச்சு, சரிங்களா? இந்த ஒயிட் லைட்லேயே ஏன்னா அது சுகமாக இருக்குது. அந்த ஒயிட் லைட் கண் கூசுகிற மாதிரி இருந்தான ஒரு ஃபீல் இருந்தாலுமே அது சுகமாக இருக்குது. அதனால் பேசாமல் அப்படியே அதில் அந்த கவனத்துலேயே அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது ஸ்பீக்கர் பேசிகிட்டே தான் இருக்காங்க. மாஸ்டர் ஷோவா கோக்ஸி அவருடைய ஆடியோ ஓடிட்டே இருக்குது. அவர் சொல்கிறது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ புலன்கள் முழுசுமே அடங்குச்சு அப்படின்னு கேட்டால் அவர் பேசுகிற வரைக்கும்
ஆப்வியஸ்லி அடங்காது. ஏன்னா காதுங்கிற அந்த ஒரு புலன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேட்குது அப்படிங்கிற புலன் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒயிட் லைட் அப்படியே பெருசாகி பெருசாகி பெருசு அது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்ததுங்க. அந்த ஒரு ஃபீல் முடிஞ்சதுக்கப்புறம் அவரு மாஸ்டர் பேசுறதுக்கு நிறுத்திட்டு அப்படியே பேசாம அந்த ஒரு தியானத்தில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க தான் சேஞ்ச் வந்தது. அப்படி கப்சிப்னு இருந்தது. அந்த இடம் நிசப்தமாயிடுச்சு. இப்போ புலன்களினுடைய வேலை அப்படிங்கிறது அதுவா வேலை செஞ்சா தான் உண்டு. மனமான 6வது அறிவோட சேர்ந்து புலன்கள் வேலை செஞ்சா தான் உண்டு. ஆனா செய்யாம இருக்கிற மாதிரி உண்டான ஒரு சூழல் அங்க இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி என்னாச்சு தெரியுங்களா? அப்படி ஒரு கப்புன்னு இப்படி மேல போன மாரி இருந்தது. இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த 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 குரு இப்படி வச்சோன்னே அவரு இப்படி மேல போற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆல்மோஸ்ட் அதே மாரி தான்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த அது அதுனா நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடவே ஒப்பிட்டு இது பண்ணக்கூடாது. அங்க அங்க உடல் போகல. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல அந்த உடம்பு இருக்கிற மாரி நமக்கு காமிப்பாங்க. இது இது உடல் மேலலாம் போகல. போறோம்னு மட்டும் தெரியுது. அங்க உடலெல்லாம் இல்ல. அந்த நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அவேர்னஸ். விழிப்புணர்வு தான் போகும். புலனுணர்வு போகாது அப்படின்னு சொல்லிட்டு, உடல் அந்த இடத்துக்கு வாங்குது. அங்க எதுவுமே இல்ல. அங்க உருவமே இல்ல அப்படின்னு சொல்லி, நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல்ல டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்லுவார்ல, அதே மாரி தான்னு வச்சுக்கங்களேன் அதுதான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போறோம். போம்பொழுது வான்வெளி மண்டலம், அந்த இடம் பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இருந்தது அப்படியே அந்த இடத்துல. அத் அது கண்டிப்பா வார்த்தைகளால விவரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு அழகுங்க அது. சான்ஸே இல்லனாலும் சான்ஸே இல்ல. அவ்ளோ பெரிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தோம்னா, நட்சத்திர கூட்டங்கள் வந்து அப்படியே அப்படியே ஒரு அந்த இது இது என்ன சொல்றது? வைரத்த இப்படி போட்ட மாதிரி அவ்ளோ அழகா இருக்கு. ஒரு இடம் நட்சத்திர கூட்டம் இருக்கு. ஒரு இடம் சிதறி இருக்க மாரி இருக்கு. அப்படியே ஒரு ஒரு செகண்ட்ல அப்படியே இந்த டாலி ஜூம் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி ஜூம் ஆகி போற மாதிரி இருந்தா, நிறைய நிறைய அந்த கேலக்ஸிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம அண்டம்னா யூனிவர்ஸ்ன்னு நெட்ல தேடினீங்கன்னா அண்டம்னா யூனிவர்ஸ்ன்னு இருக்கும். பட் கேலக்ஸிஸ் என்ன? பால்வெளி மண்டலங்கள்ல இருக்குல்ல. அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பார்த்துட்டே போற மாரி. அது எப்படிப்பா நீ இப்படி இருந்து பார்க்குற மாரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது அப்படிதான் இருந்தது. ஒரு கேலக்ஸி இருக்குன்னா, நம்ம இந்த அப்பர் ஜூம்ல இருந்து பார்க்குற மாரி அப்படியே ஒவ்வொன்னையும் அப்படியே கடந்து போற மாதிரி, அது அது ஒரு மெய்மறக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுங்க அது. அந்த அண்டவெளிய வந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு காட்சி அது. அந்த காட்சி முடிஞ்ச உடனேயே பார்த்தோம்னா, டக்குன்னு ஒரு விஷன் இதான மாரி இருந்தது. பூமியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அது நான் தான் சொன்னனாங்கிறதும்போது, நான் சொன்னேன்னு சொன்னா, என்னுடைய புத்தி வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆனா, அங்க நான் தான் சொல்றேன். ஆனா, என்னுடைய புத்தி வேலை செய்யலைங்கிறது எனக்கு தெரியும். ஸ்டில் அந்த அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வுங்கிற அந்த நிலையில தான் இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அப்படிதான் இருக்கும். அந்த இடம் பார்க்கும்பொழுது, பச்சை கலர்ல இருக்கு அந்த இடம். ஒரு லாங் ஷாட்ல இருக்கிற மாதிரி, ஒரு பாக்ஸா இருக்க மாதிரி உண்டான தான் வீடு இருக்கு. பெரிய மனிதர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது இல்ல. திருப்பவும் சொல்றேன், இது நம்ம பூமி தானான்னு தெரியாது. ஒருத்தங்க நடந்து போற மாதிரி உண்டான ஒரு காட்சி இருக்கு. கருப்பு உடை வந்து இப்படி முழுசும் இப்படி போத்துன மாரி, இந்த கருப்பு நிறத்துல இந்த ஹூடு போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு உடை அணிஞ்சு ஒருத்தங்க இப்படி நடந்து போறாங்க. ஒரு சின்ன ஒரு தான் சொன்னேனே பாக்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பெரிய ஹைட்டெல்லாம் இல்ல அந்த வீடு. ஒரு ஒரு சின்ன அந்த ஜன்னல் போல இருக்கக்கூடிய ஒரு புரொவிஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்கு. இவ்வளோதான் அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது. ஆனா, ஒரு புயல் காத்து மாதிரி அடிக்குது. எல்லாமே தரையிலிருந்து அடிக்கக்கூடிய காத்துலிருந்து, பில்டிங்ஸ்லிருந்து எல்லாமே பச்சை கலர் தான். ஸோ வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வருவதற்குண்டான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது பெருவாரியா கிடையாது. ஏன்னா, அந்த இடத்துல அவ்வளோ மேகமூட்டம் அதிகமா அடர்ந்த மேகங்களோட சூழ்ந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்கு. ஸோ நம்ம பூமி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு பாருங்களேன். சரிங்களா? ஸோ அப்படி ஒரு அடர்ந்த இருக்கக்கூடிய ஒரு காட்சி. பார்ப்பதற்கு இருட்டு போல தெரியுது. ராத்திரி போல. ஆனா, அது பகலா, ராத்திரியான்னு கூட தெரியல. பிகாஸ் அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வர்றதற்கே ரொம்ப இதா இருக்கு. பட் புயல் காத்து மட்டும் அடிச்சுட்டே இருக்கு. கம்ப்ளீட் கிரீன். இப்படி தான் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துடுச்சு. ஸ்டில் அந்த கண்ணு முழிக்கிற வரைக்கும் அந்த ஒயிட் லைட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருந்தது. இது முதல் நாள் நடந்த அனுபவம். 2வது நாளும் அதே போல பிராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருப்பியும் அதே மாரி அதுதான் முந்தின நாள் பார்த்துட்டோம்ல. இப்ப ஆர்வம் இருக்கும்ல. திருப்பி அங்க போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அதற்கேத்த மாரி ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது வரல. அந்த எண்ணம் போலாம் நல்லாருக்கும். போவோமா அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் வரவே இல்ல. "டேய் நித்தலா உட்றா" அப்படின்னு சொல்லிட்டு பேசாம அமைதியா அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த மண்ட கயமயங்க இருக்கிறது அப்படியே டவுன் ஆகி பேசாம ஆகும்பொழுது, கிளம்பு மேல திருப்பியும். இப்போ என்ன ஆகுது, அதே முந்தின இதில வந்த மாரி கேலக்ஸிஸ் எல்லாம் இல்ல. பட் அந்த ஸ்டார் சிஸ்டம்ஸ் அது எல்லாமே பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டு கரெக்ட்டா ஒரு போகும்பொழுது ஒரு ஒரு பூமி போல இருக்கக்கூடிய ஒரு அந்த உருண்ட பந்து, அந்த உருண்ட ஒரு கிரகம் சரிங்களா? அந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
கம்ப்ளீட் க்ரீனிஷ். அந்த அந்த கிரகம் வந்து முந்தின நாள் ஒரு கிரகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாள் இருந்தது. கிரகம் பார்க்குறோம். அந்த கிரகம் வந்து முழுக்க பச்சை நிறம். கம்ப்ளீட்டாக க்ரீனிஷாக இருக்குது. சரிங்களா? ஒரு மாதிரி ஒயிட் பேட்சஸோடு இருக்க மாதிரி, ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் அந்த ஒரு கிரகம். திருப்பவும் அதே மாதிரி திருப்ப சொல்கிறேன், அது என்னோடய புத்தி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது அந்த விழிப்புணர்வு நிலையில் தான் இருக்குது. மார்க் 6 அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் நார்மலாக அப்படி கீழே நம்மளுடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷன்ஸ் எல்லாம் போயிடுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மார்க் 6ங்கிறது ஞாபகம் இருக்குது. மார்க் 6 அப்படிங்கிறது வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு உண்டான ஒரு வழியும் சொல்லுவாங்க. கிரகத்தினுடைய பேர் மார்க் 6ஆ இல்லை என்ன மார்க் 6 அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. நெட்டில் வந்து தேடி பார்த்தேன். இஸ் தேர் அ பிளானட் நேம்டு மார்க் 6 இல்லை இஸ் தேர் அ எர்த் லைக் பிளானட் நேம்டு மார்க் 6 அப்படின்லாம் தேடி பார்த்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இஸ் தேர் அ க்ரீன் பிளானட் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தேன். கெப்லர் 1ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது வந்து அது க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நம்மளுடைய பால்வெளி மண்டலத்துக்குள்ளேயே தான் இருக்குது. தெரியல. மார்க் 6ன்னு எந்த பிளானட்டும் இல்லை. ஸோ அந்த மார்க் 6ன்னு ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து கேட்டுது. ஸோ இது 2வது நாள் நடந்த அனுபவம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ அந்த தியான பயிற்சியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி 2 அனுபவங்கள் அப்படிங்கிறது நடந்தது. திருப்பும் சொல்கிறேன், அது நான் 2 பேர்த்துக்கிட்ட சொன்னேன். ஆனால் அவங்க ஓகே சூப்பர் ஓகே அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க கடந்து போயிட்டாங்க ஈஸியாக. ஸோ அவரவருக்கு ஒரு மாதிரி உண்டான அனுபவங்கள் அப்படிங்கிற. இன்னொருத்தருக்கு வந்து நான் ஒரு sea ஆஃப் கலர்ஸ், ஒரு கடல் போல் இருக்கக்கூடிய இடத்துல வண்ணங்கள் வந்து நான் பார்த்திராத வண்ணங்களுக்குள்ளெல்லாம் நான் இருந்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் உண்டானவர்களும் உண்டு. ஸோ நான் நிறைய பேர்த்திட்ட பேசினவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் நான் அதுக்கப்புறம் அதிகமாக பேசலை, யார்ட்டையும் கேட்டுக்கல. நானே என்னோட சொல்கிறது விட்டுட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த 2 நாள் நடந்த ஒரு அனுபவம். இது என்னன்னு எனக்கும் ஒன்றும் பெருசாக ஒரு தெரியறதா புரியல. நான் வந்து இதை ஏதோ பெரிய ஒரு விஷயமா உயர்த்தி சொல்லி காட்டி ஒரு மிரக்கிள் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு விருப்பப்படலை. அப்படின்னாலுமே பார்த்த காட்சி பார்த்ததுதாங்கிறது எனக்கு தெரியும். நம்பாதது எனக்கே ஒரு செகண்ட் இன்னும் டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஐ நோ இட் இஸ் ட்ரூ இல்லை. பட் எனிவே இதை வழக்கமாக இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு குழப்பம் வரும்போது நம்ம சிவவாக்கியர்கிட்ட கேட்பேன், சாமி சொல்லட்டுமா அப்படின்னு. சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஏதாவது யாருக்காவது தேவைப்படுமோ பயன்படுமோ, கடைசிக்கு புறணி பேசுறதுக்காது இவன் ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிறதுக்காவது தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால் ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல், சாமி சொல்லு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. மேபி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் தான் உண்மையாலுமே. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. பிடிச்சிருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் நாளான்னைக்கு தொடர்ந்து தினங்கள் நான் உங்கள் இடத்துல நினைப்பேன். நன்றி.